மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு காமசக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு பொறுக்கி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு தற்குறி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு குடிகார சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு பொம்பளை பொறுக்கி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு சமூக விரோதி சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு பெண் குலத்திற்கே ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு பொறுக்கி சக்தி, பேமானி சக்தி, களவாணி சக்தி, ஜாடுமாடு பாடுகா பாடு சக்தி, லக்காடி பைய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி விஜய் ஒரு காமசக்தி. வீடியோக்குள்ள போலாமா எனது அன்பு மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களே? ஏன்னா யாருக்கு என்னென்ன மொழியில் பேசணுமோ அவங்களுக்கு அந்தந்த மொழியில் தான் பேசணும். அவன் அந்த பொறுக்கி பையன் காமசக்தி விஜய்க்கு அவன் மொழியில் அவன் லாங்குவேஜில் பேசினா தான் புரியும். அதனால தான் அவன் லாங்குவேஜில் பேசுகிறேன். சங்கீதா வந்து விஜய்க்கு என் கூட குடும்பம் நடத்தலை, தாம்பத்திய உறவு இல்லை, குடிச்சு போட்டு அடிக்கிறான். ஃபிசிக்கலி டார்ச்சர்னா என்ன? உண்மையிலே குடிச்சிட்டு அடிக்கிறான். ஒரு முறை ஃபுல்லாக சரக்கு போட்டு பாட்டில் எடுத்து சங்கீதா மண்டை மேலே அடிச்சுக்கிறான். இன்னும் அவங்க பசங்கள்லாம் டேடி விட்டுருமோ நினைக்கிறாங்க. பசங்கள்லாம் பொண்ணையும் எட்டி வச்சுக்கிறான், பையனை எட்டி வச்சுக்கிறான். இவ்வளோ அந்த குடும்பத்தில் நடந்துக்குது. அது கோர்ட்டுக்கு போக எதனா விஷயம் வெளியே வருது. உன் மேலே இவ்வளோ குறை வந்து யார் சொல்கிறது? உன் பொண்டாட்டி சொல்லுது. இவன் வந்து இன்னொருத்தோட தொடர்பில் இருக்கிறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறான்? யார் இந்த தற்குறிக்கிறானுங்கல்ல, இது திமுக பண்ணுற சரி. ஏண்டா அவன் விஜய் போய் அவன் பொண்டாட்டி பக்கத்தில் படுக்கலைன்னா அவனை கூட்டு போய் படுக்க வச்சு விளக்கு பிடிக்கிற வேலையாடா திமுக வேலை? புருஷன் பொண்டாட்டி சண்டை திமுக தூண்டி விடுதா? உன் தமிழக வெத்து வெட்டு கிடக்க அந்த பைத்தியக்கார கூட்டம் இந்த மாதிரி ஒரு சில நடத்தக்கட்ட பெண்களை வச்சு யூடியூப்பில் பேட்டி கொடுக்க வைக்கிறானுங்களே அந்த கட்சியினுடைய ஐடிவிங்க. என்ன சொல்கிறது? அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் திமுக காரணமாடா? அவனுக்கு வேற ஒத்தி ருசி கண்டுட்டான். அவன் அங்கே போகிறான். இதுக்கு திமுக தான் காரணம்ன்றான். இதில் தேவையில்லாமல் செல்வி அக்கா பேரை கொண்டு வராங்க, அண்ணன் உதயநிதி பேரை கொண்டாங்க. திமுக சொல்லி, திமுக குடும்பம் சொல்லி விஜய் பொண்டாட்டி சங்கீதா போய் கோர்ட்டில் போய் விவகாரத்தை கேட்டு தான் நடிகையோட தொடர்பு அப்படின்னு போய் சொல்லணுமா? நம்ம நடிகை பேரை கூட சொல்லிடுவேன்னு சொல்ல வந்துச்சான். ஃபிசிக்கலி டார்ச்சர்னு திமுக சொல்லிச்சான். இதெல்லாம் திமுக சொல்லி தான் நடக்குது. டே பரதேசி, டே விஜய் தற்குறி, டே குடிகார நாய, டே பொம்பளை பொறுக்கி, டே பாஸ்டர்டு, டே பிம்பு, டே ப்ராஸ்டியூட்ஸனு உனக்கு சொல்கிறேங்க. யாரெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக தெரியுமாடா? டேய், இந்த நாட்டு விடுதலைக்காக மிகப்பெரிய செல்வந்தர் மன்னர் குடும்பத்தில் பிறந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொத்து சுகம் எதுவுமே வேணாம், நாட்டு விடுதலை வேணும்னு பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர், தன் மடத்தையே சுமந்தவர், அழுகி போன சாப்பாட்டை சாப்பிட்டாரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த நேரு எதிர்த்து அரசியல் பண்ண கட்சிடா திமுக. இந்த விஜயை எதிர்த்துதடா திமுக அரசியல் பண்ணணும். உன்னை எதிர்த்து உன்னை சமாளிக்க முடியாமல் உன் குடும்பத்துக்குள்ளே வந்து உன் பொண்டாட்டி போய் அவனுக்கு டைவர்ஸ் கேட்டு அவன் மேலே இந்த குரல்லாம் சொல்லி அவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லணுமா? இந்த தேர்தலில் உன்னை அறந்து போன ஆற்காடு செருப்பால் 69 முறை அடித்து உன்னை விரட்ட போகுது திமுக தொண்டை. உன்னை நாங்கள் போகிறதா? இவ்வளோ பிரச்சனை நடக்குது. நான் கேட்குறேன், அவள் திரிஷான்னு ஒரு திகராட ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு அவள் என்ன பண்ணா? பாஜகனுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன், நீ பனையூர் பங்களா விட்டு வெளியே வா, திரிஷா விட்டு வெளியே வான்னு சொன்னார் நயனார் நாகேந்திரன். என்ன சொன்னார்? திரிஷா விட்டு வெளியே வான்னு சொன்னார் நயனார் நாகேந்திரன். உன்னை திரிஷாக்கு எல்லாம் சப்போர்ட், அவளை பற்றினே ஆகிட்டாங்க. இப்போது திமுக தான் பழி போடுது, திரிஷாக்கு அவருக்கு எந்த தொடர்பு இல்லை, திமுக தான் பழி போடுதுன்னு தற்கூரிங்க தமிழக வெத்து கழக பொறுக்கி புறம்போக்கு நாதாரி பசங்க சொல்கிறீங்களாடா? டே ஏண்டா இவ்வளோ பிரச்சனை ஓடி நிற்குது. டைவர்ஸ் கேட்டு இவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான்னு அவன் பொண்டாட்டி திருமதி சங்கீதா கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்தா, செங்கல்பட்டு கோர்ட்டில். இவ்வளோ நடந்து 2 நாளைக்கு முன்னால் இவளும் அவனும் திரிஷாவும் இந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜயும் 2 பேரும் ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஏஜிஎஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், சினிமா கம்பெனி, அது இதுன்னு அவங்களுக்கு இல்லாத தொழில் கிடையாது. இவன் போகிறானா எப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு போவான்? ஒரு பெரிய குடும்பம் அது ஒரு பெரிய குடும்பம். அந்த கல்யாணத்துக்கு இவனுக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்க? திரிஷாவும் விஜயும் ஒரே காரில் போகிறாங்க. இவன் அவ கையை பிடிக்க, இவன் கையை பிடிக்க கல்யாணத்துக்கு போய் 2 பேரும் சங்கீதா விஜய் கூட இவ்வளோ நெருக்கமாக நின்னாங்களான்னு தெரியாது. அவ்வளோ நெருக்கமாக நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இவங்கராப்பார்
பத்தினி உத்தமி. என்னடா டேஸ்ட் இல்லை விஜய், அவளுக்கு வயசாகி போச்சுடா, 45 வயசு என்ன அவளுக்கு, சப்பி போட்ட மாங்காய் கொட்ட மாதிரி ஆயிட்டா, அரை கேள்விடாவோ, செல்ஃபி எடுக்கிறா அவ போய். இதுக்கு என்னங்க பதில் சொல்றீங்க? இப்போ திமுக அமிச்சிச்சா, ஏமா திரிஷா ஒன்று வச்சு அரசியல் பண்ணுகிறோம், இந்த கல்யாணத்துக்கு இவன் கூட போ, கையை பிடிச்சின்னு போ, செல்ஃபி எடு, வாய்ப்பு இருந்தா அந்த கல்யாண பொண்ணு முன்னால் ஒரு பெட்டை போட்டு 2 பேரும் செயல்படுங்க, இதை வச்சு நாங்கள் என்ன அரசியல் பண்ணுறோன்னு திரிஷாவையும் விஜயையும் திமுக அமிச்சிச்சா ஏஜேஸுடைய இல்லை கல்யாணத்துக்கு. இவ்வளோ நடந்த அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போறானா, டே என் மயிறு அவன் என்னடா பிடுங்க முடியும்? ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் பின்னால் இருக்குதான்றான், ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் பின்னால் இருக்குது. என்னை பார்த்து என்னுடைய அளவிலையும் பார்த்து மயங்கி போய் காம உணர்ச்சியோடு என்னை குறித்து பேட்டி தரா இல்லை பேட்டி. என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் கேன்றா, நான் விஜய் கூட கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கோ, என் புருஷன் அது ஒன்றும் சொல்ல மாட்டான்றா. இன்னொருத்தி 2 அப்பான்றா, இன்னொருத்தி அக்காவும் இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியே இருப்போன்றா. இன்னொருத்தி குழந்தை ஹாஸ்பிட்டலில் செத்து போச்சு இருந்தாலும் விஜய் தான் வேணும்னுவா. இன்னொருத்தி நான் எக்ஸாமுக்கு போகல, எக்ஸாம் ஃபைன் ஆனாலும் எனக்கு விஜய் தான் வேணும்னுவா. இன்னொருத்தி எனக்கு ஓட்டு போடலாம், குடும்பத்துக்கு 9 ஓட்டில் நான் ஓட்டு போட 8 ஓட்டுக்கு விஷம் வச்சு சாவிச்சிடுவா. ஐ லவ் விஜய். அவன் பணம் காசுக்கிறவனா எத்தனோ பேர் கட்டுன்னு போகிறான், பெருக்கிறவன் 10 பொண்டாட்டிக்குது, காவா கழுவி விடுறவனுக்கு 10 பொண்டாட்டிக்குது, அவள் 10 புருஷன் வச்சுருக்கிறா. எங்கள்கிட்ட காசு பணக்குது, நாங்கள் எத்தனை பேர்னா வச்சுக்குவோம், எத்தனை பேர்னா சுற்றுவோம், நீங்கள் என்ன கேட்கறதுக்கு? 1000 தான் எங்களுக்கு விஜய் தான் தலைவர் எல்லாம் பேசுகிறாளுங்களே. இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறீங்க? இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் சொன்னேன் காம கூட்டம்னு சொல்லி. யார் என்ன பண்ண இரண்டாவது இந்த மாதிரி கூட்டம் பின்னால் இருக்குது, நான் அப்படி தாடா இவ கூட சுற்றுவேன், என் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டா. இது ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமானதா இல்லையா? நீதிமன்றத்தில் இல்லீகலா என் புருஷன் இன்னொரு குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னா அப்படிதான் நடத்துவேன். அதை கேட்கறது யாருன்னு ஒரு பெண் குலத்தை அவமானப்படுத்துறானா இல்லையா இந்த பொம்பளை பொறுக்கி விஜய்? அப்புறம் எங்கடா திமுக மீது பழி தூக்கி போடுற பொறம்போக்கு பையனை, திமுக மீது பழி போடுற? எங்களை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதிக்குது? அவங்க அப்பாவுக்கு செலவைக்கிறேன்னு சொன்னாங்களே, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்கறான். பாஸ்டட் பிம்ப் விஜய் கலைஞர் செலவைக்கிறத பத்தி பேசுறான், கலைஞருக்கு செலவைக்கிறத பத்தி பேசுறான். அவன் சீமான் பேசினிருந்தான், கலைஞர் சிலை ஒடிப்பேன், சமாதி ஒடிப்பேன். இப்போ அவனே சொல்கிறான் திமுக தான் ஆட்சிக்கிறோம், ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தகுதி படைத்த ஒரே கட்சி கலைஞர் மகன் திரு ஸ்டாலினுக்கு உண்டுன்னு சொல்கிறான். எங்களை எதிர்த்தவன் யார் இந்த மண்ணில் வாழ்ந்ததா வரலாறு இல்லை, அரசியலில் வாழ்ந்தா வரலாறு இல்லை. இந்த கல்யாணம் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அவங்க கையோட கை கோத்துன்னு கல்யாணத்துக்கு போயிட்டு வரானா, அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் பின்னால் இருக்குதுன்றான். இவனை செருப்பில் அடிக்கலாமா வானவா? திமுக மீது பழித்துக்கு போடுறான். ஏண்டா நான் தமிழக வெத்து கழக தற்கூரி பொறிக்கு பசங்களை கேட்குறேன். அவன் பொண்டாட்டி பக்கத்தில் படுக்கணும் எப்படி திமுக காரணமாகும்? நாங்கள் என்ன கூண்டு போய் பெட்டு போட்டு படுக்க வச்சு விளக்கா பிடிக்க முடியும் செயல்படுறான்னு சொல்கிறதுக்கு? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். எவ்வளோ ஒரு அகங்கார பிடிச்ச திமுர் பிடிச்ச ஒரு பரதேசினாய், எவனோ எழுதி கொடுத்துட்டு படிச்சுட்டு போகிற பரதேசினாய் இவன் திமுக பற்றி பேசுகிறான். திரிஷா கூட இவன் கல்யாணத்துக்கு போனது பிரச்சனை கிடையாது. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது போயிட்டு அவன் என்ன சொல்ல வரான்? அவன் மெசேஜ் என்ன? அப்படி தாண்டா நான் போவேன், இன்னைக்கு இவ கூட போவேன், நாளைக்கு இன்னொத்தி கூட போவேன். அதை கேட்கறது நீ யாரா? என்னை நம்பி பைத்தியக்கார கூட்டங்குது. நான் தான் அடுத்த சிஎம் பண்ணுறான். பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாதவன் நான் தான் அடுத்த சிஎம் பண்ணுறான். ஒரு பொம்பளை பொறுக்கி அவனை செருப்பில் அடிக்கலாமா வேணாவா? இதை மக்கள் யோசிக்கணும். நன்றி, வணக்கம். நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.